ஈஸியா வேகமா ஒரு குருமா பண்ண போறோம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி. முந்திரிக்கு பதில் 1/2 டீஸ்பூன் கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் 1/2 டீஸ்பூன்ல 2 சேர்க்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த சாஸ்பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இந்த வெங்காயம் 1 நிமிஷம் போல வதங்கினா போதும். 2 பெரிய தக்காளிய சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி மசிய வதங்க வேண்டியதில்லை. வதங்கிட்டு இருக்கும் போது இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷமா வதங்கி தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம அரைச்ச தேங்காய் கடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல தண்ணி சேர்க்கணும். தண்ணி 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது வெந்து வரும்போது திக்காய் வரும். அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். இந்த சமயம் சேர்த்தோம்னா நல்ல வாசனையா இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கொதிச்சு ஓரளவு திக்காய் வரட்டும். இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனையும் போய் குருமாவும் ஓரளவு திக்காய் வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய தக்காளி குருமா ரெடி ஆயிருச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே விட்டு சாப்பிடறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.